அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் உறுதியாக அதை தருகிறான். அவன் நம்மின் மீது கொண்ட அந்த கிருபையின் அடிப்படையில்தான் இந்த சூழலிலும் எப்படியும் என்ன பாவங்கள் செய்தாலும் சிறப்பான வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான ஒரு சம்பவம். வாழ்நாட்களில் மரணம் வரை குழந்தையை கேட்டும் குழந்தையே கிடைக்காத ஒரு பெண்மணிக்கு அல்லாஹ் கபரில் குழந்தையை கொடுத்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை உங்களுக்கு நான் இதில் பதிவு செய்வேன். பொதுவாக அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய நாம் மிக வலுவாக அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். என் ரப் தந்து விடுவான், உறுதியாக தருவான், அவன் தராமல் இருக்க மாட்டான் என்ற நம்பிக்கையோடு நிச்சயம் நாம் கேட்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்வேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்விடத்தில் ஒருவர் துஆ செய்தால் அல்லாஹ் ஒன்று கேட்டதை கொடுத்து விடுவான், அல்லது கேட்டதற்காக ஒரு முசீபத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான், அல்லது கேட்டதற்காக அது கிடைக்காவிட்டால் நாளை மறுமையிலே மிக நிரப்பமான கூலியை கொடுப்பான். இந்த 3 வகையும் நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டதற்கான சூழல்தான். அதில் முதல் வகையை மட்டுமே நாம் நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டதாக நினைக்கிறோம். 2வது வகையும் 3வது வகையும் அது நம்முடைய கண்ணுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் சத்தியம். ஆக அல்லாஹ்விடத்தில் நிரப்பமாக கேட்க வேண்டும். அப்படி அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய மரணம் வரை குழந்தையை கேட்ட ஒரு பெண்மணிதான் கேரள மாநிலம் கொல்லம் பகுதியை சேர்ந்த கபீர் என்பவர்களுடைய மகளாரான 32 வயதான ஷெஹனா. கடந்த வருடத்தில் ஷெஹனா என்பவர் மதீனத்துல் முனவ்வராவில் வைத்து வஃபாத்தாகிறார்கள். சில நாட்களுக்கு முன்னால் இந்த செய்தியை மலையாள செய்தியிலிருந்து நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த சிராஜுத்தீன் ஹசனி ஹசரத் அவர்கள் பதிவு செய்ததை பார்த்ததின் அடிப்படையில் இந்த செய்தியை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். 32 வயதான ஷெஹனா சவுதியிலே வேலை செய்யக்கூடிய தன்னுடைய கணவரை சந்திக்க சென்று மதீனாவில் அவர் வேலை செய்யக்கூடிய சூழலிலே மதீனாவிலே தன்னுடைய கணவனோடு இருக்கும் நிலையிலே சில நாட்களுக்கு முன்னால் மரணத்தை பற்றி பேசிய ஷெஹனா மரணம் வரை அல்லாஹ்விடத்தில் குழந்தையை கேட்டும் கிடைக்காத அந்த சூழலில் ஷெஹனாவிற்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாத சூழலிலே மரணிக்கிறார். மரணித்து அவரை அவருடைய கணவர் ஷெம் மற்றும் அவரோடு இருப்பவர்கள் புனிதமான ஜன்னத்துல் பகீஇலே நபியவர்களின் புனிதமான அந்த பூமியிலே சஹாபாக்கள் அடங்கிய அந்த இடத்திலே கபரிலே அடக்கம் செய்யக்கூடிய அந்த சூழலிலே திடீரென்று ஒரு குழந்தையின் ஜனாசா வருகிறது. பிறந்த 3 நாட்களே ஆன ஒரு குழந்தை மரணித்து அந்த குழந்தையின் ஜனாசாவை ஓடோடி கொண்டு வருகிறார்கள். அந்த குழந்தைக்கென தனியாக குழி தோண்ட வேண்டாம் என்று முடிவெடுக்கப்பட்டு அந்த 32 வயதான குழந்தையை அல்லாஹ்விடத்தில் நீண்ட நாட்களாக கேட்ட ஷெஹனாவினுடைய கபரிலேயே அந்த பெண்ணுடைய நெஞ்சோடு சேர்த்து இந்த குழந்தையை அனைத்த விதத்திலேயே அடக்கம் செய்து விடுகிறார்கள். சிந்தித்து பாருங்களேன். வாழ்நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே பல வருடங்கள் குழந்தையை கேட்டவர்கள் குழந்தையே இல்லாமல் மரணித்து மண்ணறையில் அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த சூழலிலே அல்லாஹ் அவருக்கு குழந்தையோடு அடங்கும் சூழலை தந்தான். அல்லாஹ் எப்படியும் தருவான். நம்பிக்கை வைத்து பாருங்கள். அல்லாஹ்விடத்தில் நிரப்பமாக கேட்டு பாருங்கள். அல்லாஹ் எப்படியும் தருவான். எந்த சூழலிலும் அல்லாஹ் தருவான். என் ரப்பு தருவான். அவன் தந்தாக வேண்டும் என்ற சூழலில் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இஹ்லாஸோடு கேட்டு பாருங்கள். என்ன ஹலாலான தேவைகளை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அப்படி கிடைக்கவில்லையா, அல்லாஹுவின் மீது நம்பிக்கை இழக்காதீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுவின் ரஹ்மத்திலிருந்து நிராசை அடையாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். நாம் கேட்டதற்காக அல்லாஹ் நமக்கு தெரியாமல் நம்முடைய மிகப்பெரிய மருத்துவமனை செலவை அல்லாஹ் நீக்கி இருக்கலாம். அதுவும் நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்பட்டதற்கான அடையாளம் தான். அல்லாஹ்வை திட்டக்கூடாது. அல்லது நாளை மறுமையில் உலகத்தில் நீ இதை கேட்டாயே, உனக்கு நான் தரவே இல்லையே, நன்மையாக வைத்துக்கொள் என்று அல்லாஹ் நாளை மறுமையில் நன்மையின் பக்கம் தேவை இருக்கும் பொழுது நிரப்பமான நன்மைகளை அல்லாஹ் தருவான். ஒரு மூமினின் எண்ணம் இப்படி இருக்குமாம், யா அல்லாஹ் இவ்வளவு நன்மையை நீ மறுமையில் தருகிறாய் என்று சொன்னால் உலகத்தில் நான்
கேட்ட எதையுமே நீ தராமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று ஒருவன் சிந்திக்கும் அளவிற்கு அல்லாஹ் மறுமையிலே நன்மையை தருவான் என்பதாக நயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்துகிறதாக அல்லாஹ்விடத்தில் நிரப்பமாக கேளுங்கள், நம்பிக்கையோடு கேளுங்கள். அல்லாஹ் எல்லாவற்றையும் தருவான். அல்லாஹ் வாழ்வை சிறப்பாக்கி மரணம் வரை அவனிடத்தில் மட்டுமே கேட்டு பெறக்கூடிய நல்ல முஃமினீன்களாக நம்மை வாழச் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.